ஒரு காலத்தில் ஆதிவீரன் என்ற பெயருடைய ஒரு அரசன் வாழ்ந்தான். அவர் வலிமையான உடற்கட்டுடன் இருந்தாலும் இதயத்தில் மிகுந்த கருணையும் எளிமையும் கொண்டவர். தனது மக்களை தனது குடும்பமாகவே நினைத்தான். அவன் பரந்த பரப்பளவிலான ஒரு இராச்சியத்தை நியாயத்துடனும் அறிவுடனும் ஆட்சி செய்தான். ஆனால் வெறும் அரியணையில் அமர்ந்து ஆட்சி செய்வது அவனுக்கு போதவில்லை. மக்களின் வாழ்க்கையை நேரில் அறிந்து கொள்ள அவன் அடிக்கடி கிராமங்களுக்கு சென்று பார்ப்பான். ஒரு நாள் அவன் ஒரு கிராமத்தை சுற்றி பார்த்தான். அங்கு மக்கள் சந்திக்கும் தினசரி சிரமங்களை அவன் கவனித்தான். சிலர் காலையிலிருந்து மாலை வரை காட்டில் மரங்களை வெட்டும் வேலை செய்தனர். அவர்கள் கடும் உழைப்பில் வியர்வை சிந்தியும் சோர்வுடன் வாழ்ந்தனர். மற்ற சிலர் வயல்களில் உழைத்து நெல் பயிரிட்டு வந்தனர். மழை வருமா என்ற அச்சத்துடனும் கடும் வெயிலில் உழைத்தும் அவர்கள் வாழ்க்கையை நடத்தினர். சிலர் கடைக்காரர்களாக இருந்தனர். அவர்கள் தினமும் சிறு லாபத்திற்காக போராடிக் கொண்டிருந்தனர். இன்னும் சிலர் சிறிய உணவகங்களை நடத்தி கிராம மக்களுக்கு உணவு வழங்கி வந்தனர். இவற்றை அனைத்தையும் கவனமாக பார்த்த ஆதிவீரன் தனது மக்களின் கஷ்டங்களை உணர்ந்தான். ஒரு அரசனாக என் கடமை மக்களை பாதுகாப்பதோடு மட்டுமில்லாமல் அவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதும் தான் என்று எண்ணினான். அதனால் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று முடிவு செய்தான். மரவெட்டிகளுக்காக அவர் எளிதாக வேலை செய்யும் கருவிகளை வழங்கினார். விவசாயிகளுக்காக நீர்ப்பாசன வசதிகளை அமைத்து நல்ல விதைகள் வழங்கினார். கடைக்காரர்களுக்கு உதவித்தொகை மற்றும் வரி சலுகைகள் அளித்தார். உணவக உரிமையாளர்களுக்கு பொருட்கள் எளிதில் கிடைக்க ஏற்பாடு செய்தார். சில மாதங்களில் அந்த கிராமம் முற்றிலும் மாறிவிட்டது. மக்களின் முகங்களில் சிரிப்பு மலர்ந்தது. அவர்களின் வாழ்க்கை சுகமாகவும் நிலையானதாகவும் மாறியது. மக்கள் அனைவரும் ஆதிவீரனை பாராட்டினர். ஆனால் அவர் தன்னை பற்றி பெருமை கொள்ளவில்லை. இது என் கடமை மட்டுமே என்று எளிமையாகச் சொன்னார். அந்த நாள் முதல் ஆதிவீரன் ஒரு சிறந்த அரசனாக மட்டுமல்ல, மக்களின் இதயத்தில் என்றும் வாழும் நாயகனாகவும் ஆனார்.